ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இரும்பு கடைக்கு வந்திருக்கோம். நம்ம இரும்பு கடையில் ஒரு டவர் ஃபேன் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்ன ஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபேனோட ஃப்ரண்ட் வியூ. இப்போ நம்ம ஃபேனை சீரிஸ் லேம்பில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்ததில் ஃபேன் வந்து ரன் ஆக மாட்டேங்குது. ஆனால் ஹம்மிங் சவுண்டு வருது. ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி பல்பு வந்து க்ளோ ஆகுது. ஃபேன் பேக் சைடில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணால் தான் ஃபேனை நம்ம கழட்டி எடுக்க முடியும். ஃபேனை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபேன் ஓப்பன் பண்ண உடனே இன்சைடில் இப்படி தான் இருக்குது. அதாவது ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. மோட்டர் ஸ்டேட்டஸ்லாம் ரொம்ப துருப்பிடிச்சி போயிருக்கு. இப்போ நம்ம டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஃபேனை நல்லா க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அங்கே 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட அந்த சைடு காட்டியிருக்கேன். இப்போ நம்ம மோட்டரை கழட்டணும். மோட்டரை கழட்டுறதுக்கு அடியில் 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை அழகாக கழட்டிக்கிங்க. கழட்டிட்ட பிறகு தான் நம்ம மோட்டரை வெளியே எடுக்க முடியும். மற்றபடி கனெக்ஷன்ஸ்லாம் லாக் டைப் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம லாக்கை ஈஸியாக உருவி எடுத்துக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ நம்ம ப்ளோயர் ஃபேனை கழட்டுறதுக்கு அலன் கீ செட் இல்லை நம்மக்கிட்ட. அதனால் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூயர் வச்சு ரிமூவ் பண்ணி பார்த்தா ரிமூவ் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம வேணா ஐடியா பண்ணி தான் நம்ம கழட்டி ஆகணும். என்னடா இது வம்பா போச்சு. இப்போ நம்மக்கிட்ட அலன் கீ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டோம். அந்த நேரத்தில் தான் நம்ம ஒரு கீ செட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதாவது மொபைல் ஃபோனோட நம்ம கழட்டுவோம் இல்லையா, மொபைல் ஃபோன் கழட்டுவோம் இல்லையா, அதனுடைய ஸ்க்ரூ டிரைவர் கிட் நம்மக்கிட்ட ஒன்று இருந்தது. அந்த அலன் கீ ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு நம்ம உபயோகமாக இருந்தது நம்மளுக்கு. இப்போ நம்ம மோட்டர் க்ளீன் பண்ண போகிறோம். மோட்டர் மேலே ஒரே டஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம மோட்டர் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கோகோனட் ஆயிலை எடுத்து நம்ம மோட்டரில் புஷ்ஷில், அதாவது ஃப்ரண்ட் புஷ்ஷில் நம்ம இன்செர்ட் பண்ணி பார்க்குறோம். இன்செர்ட் பண்ணி பார்த்துட்டு கையால், அதாவது ஹேண்டால் நம்ம அதை வச்சு கையால் சுற்ற முடியும்னா சுற்றுங்க. இல்லைனா காம்பினேஷன் பிளேயரை வச்சு சுற்றி பாருங்கள். ஃப்ரீயாக சுற்றுச்சுன்னா ஓகே, இல்லைனா டைட்டாக சுற்றுச்சுன்னா நம்ம மோட்டரை தான் கழட்டி ஆகணும். இப்போ மோட்டர் டைட்டாக தான் சுற்றுது, அதனால் நம்ம மோட்டரை கழட்டி ஆகணும். அடியில் 4 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த போல்ட்டை கழட்டிடணும். அந்த போல்ட்டை கழட்டுறத வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுத்தோன்னா லென்த்தியாக போகும். என்னால் வீடியோவும் ஷூட் பண்ண முடியல. நான் எப்படி கழட்டணும், எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. சின்ன பொருளாக இருந்தால் நம்ம ஸ்டாண்டை வச்சு வீடியோ எடுத்துடலாம். ஆனால் இது கொஞ்சம் சைஸ் பெருசுன்றதுனால ஸ்டாண்டு வச்சு வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால தான், வேறு எதுவும் இல்லை. 10-11 டபுள் எண்ட் ஸ்பேனர் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துக்கலாம். டீ பாக்ஸ் ஸ்பேனர்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்பேனர் இருக்குது. அந்த ஸ்பேனரை வச்சு நம்ம இதோட ஈஸியாக கட்டி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட டீ பாக்ஸ் ஸ்பேனர் இல்லை, அதனால தான் நம்ம டபுள் எண்ட் யூஸ் பண்ணுறோம். எந்த ஒரு மோட்டர் எடுத்தாலும் நம்ம முதல்ல மார்க் பண்ணிக்கணும். மார்க்கை பண்ணிட்டு தான் நம்ம மோட்டர் கழட்டவே ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம மோட்டரை முதல்ல மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம மோட்டரை பிரிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஏன் மார்க் பண்ணுற சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, மோட்டரை நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி இன்செர்ட் பண்ணுறது மார்க் பண்ணலாம் கஷ்டமாக இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் மோட்டரை வச்சு ஃபிட் பண்ணிங்கன்னா மோட்ரு கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மாற்றி ஃபிட் பண்ண தேவையில்லை. அதனால தான் நம்ம மோட்டரை மார்க் பண்ணி கழட்டிக்கிறோம். ஓகே, பேக் சைட்லேருந்து அந்த பிளாஸ்டிக் கவரை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மோட்டரில் இருக்கிற போல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்குடைய போல்ட்டை நம்ம இப்போ கழட்டி ஆகணும். அதே 10-11 டபுள் எண்ட் ஸ்பேனர் வச்சு தான் இந்த போல்ட்டையும் நம்ம கழட்டணும். போல்ட்டையும் நெட்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஃப்ரண்ட்டு பேக்கு மெட்டல் பாடியை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம மெட்டல் பாடியை ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டேட்டார் தனியாக எடுத்தாச்சு. ரோட்டாரும் மெட்டல் பாடியும் ஃப்ரண்ட்டு பேக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ புஷ்ஷு, ரோட்டாரு எல்லாம் ஸ்டேட்டாரும் கூட சேர்ந்து துரு பிடிச்சி போயிருக்கு. இப்போ அந்த துருவு மட்டும் கொஞ்சம் லைட்டாக சுரண்டி எடுத்துகிட்டு நம்ம புஷ்ஷுக்கு கிரீஸும் ஆயிலும் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம கிரீஸும் கோகோனட் ஆயிலும் சேர்த்து நம்ம புஷ்ஷில் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபிட் பண்ணி பார்த்தா மோட்டர் சூப்பராக ஃப்ரீயாக சுற்றுது. இதுக்கப்புறம் நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ளோயர் ஃபேனோட டாப், இந்த ஸ்டாண்டோட இந்த ஸ்டாண்ட் அது வந்து புஷ்ஷு கிடையாது, ஒரு லப்பர் தான். அந்த லப்பரில் நம்ம கிரீஸும் கோகோனட் ஆயிலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது புஷ்ஷு மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. நம்ம ஃபேனை ஃபிட் பண்ணியாச்சு. ஃபேனை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளோயர் ஃபேனை நம்ம சுற்றி பார்த்தா நமக்கு ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது. இப்போ நம்ம அலன் கீ இல்லாதனால அந்த ஸ்க்ரூ டிரைவர் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம அந்த அலன் கீ ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி பார்த்தா ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது. நமக்கு
இப்போ ஒர்க்கு ஃபினிஷ்டு. அடுத்து நம்ம ஒயரிங்கு பார்க்கலாம். இப்போ கெப்பாசிட்டர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். கெப்பாசிட்டர் செக் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஃபேன் ரன் வந்து ஸ்பீடாக ரன் ஆகும். இப்போ நம்ம கெப்பாசிட்டர் மாடல் நம்ம மல்டிமீட்டரில் வச்சுட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு இது 4 MFD கெப்பாசிட்டரு. நமக்கு 4 MFD வந்ததுன்னா நல்ல கெப்பாசிட்டரு, 4 MFD கீழே வந்ததுன்னா கெப்பாசிட்டர் வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நம்ம அளந்து பார்க்கலாம். இருங்க, கரெக்டாக நான் மல்டிமீட்ரு ப்ரோபை கரெக்டாக வச்சு நான் செக் பண்ணுறேன். இருங்க, இப்போ பாருங்கள் 3.557 இந்த மாதிரி சம்திங் காட்டுது. இப்போ நம்மளுக்கு கெப்பாசிட்டரு கொஞ்சம் ஒரு 90% நல்லா இருக்குது, 10% நமக்கு வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அதனால் நம்ம பரவாயில்ல, இந்த கெப்பாசிட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்பீடு குறையும் போது நம்ம கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கெப்பாசிட்டரை ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ப்ரோபில் நம்ம கெப்பாசிட்டர் இன்சர்ட் பண்ணணும். கெப்பாசிட்டரோட 2 வயரையும் நம்ம கெப்பாசிட்டரில் இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து கெப்பாசிட்டரையும் உள்ளார வச்சு இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த சைடில் கிளிப் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வழியாக தான் நம்ம மோட்டர்லேருந்து வரக்கூடிய லைனை நம்ம இது வழியாக தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து இங்கே தெரியுது இல்லையா, இந்த ஏசி மெயின்ஸ் கார்டு லைன் போகுது இல்லையா, இந்த லைன் ஆண்டா நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டா தான் நமக்கு ஆடாமல் ஒயர் அசையாமல் இருக்கும். அப்போ தான் உள்ளார லைன் கட் ஆகாமல் இருக்கும். ஓகே, மேல் ஃபீமேல் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. சாக்கெட் கொடுக்குறதுனால நமக்கு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு ஒயரை கட் பண்ணிவிட்டு சேவி அடிச்சுக்கிட்டு இந்த தொந்தரவு ஜாயிண்ட் போகிறது இந்த வேலைலாம் இருக்காது. நம்ம ஈஸியாக ஃப்ளக் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஃப்ளக் பண்ணுறதும் ஈஸி தான். நீங்கள் மாற்றி இன்சர்ட் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஆகாது. கரெக்டான பகுதி வச்சு இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் இன்சர்ட் ஆகும். அது மட்டும் பார்த்துக்குங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டு சைட்லலாம் வேலை முடிஞ்சது. அடுத்து நம்ம டெஸ்டிங் தான் பார்க்கணும். ஃபேன் வந்து சூப்பராக இருந்தது. நம்ம அந்த ஸ்விங்கும் சூப்பராக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது. ஃபேனுக்கு நம்ம உயிர் கொடுத்துருக்கோம். ஓகே காய்ஸ், வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. நான் மல்டிமீட்டர்னு சொன்னதை அது வேறு ஒரு பேர் இருக்குது அந்த மீட்டருக்கு. அந்த மீட்டர் பேர் மட்டும் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ், பாய்.